கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது என்று அவர்கள் மனப்பூர்வமாக நம்பினார்கள். அதனாலே அல்லாஹ் அவர்களிலே இருந்து இறை ஞானங்களை வெளிப்படுத்தினான். அதே போன்று அவர்களிலே இருந்து அற்புதங்களை, கராமாத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினான். உதாரணமாக, நாம் ஒரு கண்ணாடிக்கு முன்னாலே போய் நின்றால் எங்களுடைய தோற்றம் அந்த கண்ணாடியிலே தென்படுகிறது. அந்த தென்படக்கூடிய தோற்றம் நமக்கு முற்றிலும் அடிமை. எம்மை அறியாமல் அதனால் அசைய முடியாது, ஆட முடியாது, எதையுமே செய்ய முடியாது. நாம் அசைந்தால்தான் அங்கேயும் அசைவு ஏற்படும். ஆகவே அது ஒரு பூரண அடிமை என்பது போல அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைத்து விட்டார்கள். தனக்கென்று எதுவுமே இல்லை என்பதனை அவர்கள் உறுதியாக நம்பிய காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தனது நல்லடியார்களாக, நல்ல மக்களாக, சிறந்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலாவை பற்றிய அச்சம், தக்வா இருக்க வேண்டும். தக்வாவினுடைய ஆரம்பம் இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி. அதாவது தக்வாவினுடைய ஆரம்பம் அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தஆலாவினுடைய அவனால் விலக்கப்பட்டவைகளை தவிந்து கொள்வதுதான் தக்வாவினுடைய ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தக்வாவினுடைய முடிவு, அந்த தக்வாவினுடைய கடைசி எல்லை அல்லாஹ் தஆலாவிலே ஃபனாவாகி விடுவதை தவிர அதற்கு அங்கால் எதுவுமே இல்லை. அந்த நேரத்திலே அவன் அங்கே இல்லை, அல்லாஹ்வுடைய சக்தி தான் அங்கே வேலை செய்கிறது. ஆகவே ஆரம்பம், தக்வாவினுடைய ஆரம்பம் ஏவல் விலக்கல்களை எடுத்து நடப்பது. அதனுடைய இறுதி கட்டத்தை பார்த்தால் தனக்கென்று எதுவுமே இல்லை, அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதே என்று அவன் சரணடைந்து விடுகின்றான். இதுதான் சூஃபியாக்களுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தக்வாவோடு, இஹ்லாஸோடு அவன் அமல் செய்கின்ற பொழுது, அவன் திக்ரு செய்கின்ற பொழுது, அவனை அறியாமலேயே அவனுடைய உடலை மறக்கக்கூடிய ஒரு கட்டம் அவனுக்கு ஏற்படுகிறது. ஒரு மயக்க நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அவனுக்கு காட்சி நிலைகள் உண்டாகிறது. ருயா காட்சி என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அவன் எத்தனையோ விதமான காட்சிகளை எல்லாம் கண்டுகளிப்பான். அந்த காட்சியினுடைய முடிவிலே அவனுக்கு இடப்பட்ட இருள் திரைகள் எல்லாம் நீங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு இருள் திரைகளும் இருக்கிறது, அதே போன்று ஒளித்திரைகளும் இருக்கிறது. இது நான் சொல்வதில்லை, சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் அனுபவத்திலே கண்ட காரணத்தினால் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். இவ்வாறு அவனுக்கு இடப்பட்ட திரைகள் எல்லாம் அகன்று விடுகிறது, நீங்கி விடுகிறது. அதன் பின்பு அவனிலே படிப்படியாக மறைமுகமான அறிவு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அவன் இறை ஹலீஃபாவாக ஆகிவிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் விட மிக அதாவது பெரும் திரை நான் என்ற திரையாகும். ஒரு மனிதன் நான் நான் என்று சொல்லிக் கொள்கிறானே, அந்த நான் என்ற பெருமை அது மனிதனுக்குரியது அல்ல, அது அல்லாஹு தஆலாவுக்குரியது. சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள், நான் என்று உணர்பவன் அல்லாஹு தஆலாவாக இருக்கிறான். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் நான் என்ற அந்த உணர்வு இருக்கிறது. மிருகங்களுக்கு இருக்கிறது, பறவைகளுக்கு இருக்கிறது, மீனினங்களுக்கு இருக்கிறது. இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் அந்த நான் என்ற உணர்வு, ரூஹு இருக்கிறது. இவைகள் அனைத்தும் அதாவது நப்சானியத்தான உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நப்சானியத்தான உணர்வு அழிந்து மாய்கின்ற பொழுது ஹக்குடைய நான் அங்கே வெளிப்படும். மன்சூர் ஹல்லாஜ் ரஹமஹுல்லா அவர்களிலே வெளிப்பட்டது போல அவர்கள் அனல் ஹக் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே இருந்த உலமாக்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. அதனுடைய சரித்திரம் நீண்டது, சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர்கள் வெட்டப்பட்டார்கள்.
இரத்தங்கள் எல்லாம் அந்த சத்தத்தோடு வெளிவந்ததாக சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஃபிரௌனும் நான் தான் ரப்பு என்று சொன்னான். ஆனால் ஃபிரௌன் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு எண்ணத்திலே சொன்னான். அவனிலே ஃபனாவுடைய நிலை ஏற்படவில்லை. மன்சூர் ஹல்லாஜ் ரஹமஹுல்லா அவர்களிலே ஃபனாவுடைய நிலை ஏற்பட்டதனாலே அவர்கள் அவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படியாக நாங்கள் திக்ருகள் செய்து கொண்டு செல்கின்ற நேரத்திலே இந்த படித்தரம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஹலீஃபாவாக அல்லாஹ் அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ஹலீஃபா என்று சொல்கின்ற நேரத்திலே அதிலே 2 இருக்கிறது. ஒன்று, ஷேகுமார்கள் ஹலீஃபா என்ற பட்டத்தை அவனுக்கு கொடுப்பார்கள். எதற்காக? தரீகாவுடைய அமல்களை செய்வதற்காக, ராத்தீபுகளை நடாத்துவதற்காக, ஹலராவை நடாத்துவதற்காக அவனுக்கு ஒரு ஹலீஃபா என்ற பட்டம் கொடுப்பார்கள். அதிலேதான் பொறாமை ஏற்படுகிறது. எனக்கு தரவில்லை, அவருக்கு கொடுக்கவில்லை, தகுதியான உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கவில்லை, யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதிலேதான் பொறாமைகள் ஏற்படுகிறது. இது உண்மையானது அல்ல. இன்னொரு ஹலீஃபா இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். அது அல்லாஹு தஆலாவினால் அவர் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதிலே பொறாமை கிடையாது. ஏன்? அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். அது இரகசியம். அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களான இறைநேசர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த கராமத்து என்று சொல்லக்கூடியது ஆதி காலத்திலே வந்த ஷேகுமார்களுக்கு மாத்திரம்தான் கராமத்து. பின்னாலே வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. சமீப காலத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாங்கள் பார்க்கிறோம். ஷாதுலியா தரீகாவை சேர்ந்த அஷ்ஷேக் ஃபாசி நாயகம் அவர்கள், அதே போன்று அவருடைய தகப்பனார் அஷ்ஷேக் இப்ராஹிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று காதிரியா தரீகாவை சேர்ந்த அஷ்ஷேக் ஹம்சா ஹாஜியார் அவர்கள், அவர்களுடைய தகப்பன் அஷ்ஷேக் அப்துல்லா அலிமன் அவர்கள், அதே போன்று அப்துல் ரஷீத் தங்கல் அவர்கள், அஷ்ஷேக் அப்துல் காதர் சூஃபி அவர்கள், எமது ஹலீஃபத்துல் குலஃபா காலம் சென்ற ஜுஹ்ருத்தீன் ஆலிம் அவர்கள், இப்படி சமீப காலத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவர்களுக்கும் அற்புதங்கள் கராமத்துக்கள் நடைபெற்றிருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய முரீதீன்களை தட்டி கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ஷேக் நாயகத்துக்கு இப்படி கராமத்தெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆகவேதான் அந்த தத்துவம் அது எல்லோருக்கும் இருக்கிறது. கராமத்தை தேடி எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தத்துவம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நமக்கு பாதை தெரியாது, அதனை கண்டுகொள்ளக்கூடிய வழிமுறைகள் தெரியாது. அதனை நமக்கு காட்டித்தரக்கூடியவர்கள் யார் என்றால் காமிலான ஷேகுமார்கள் தான் அதனை காட்டித் தருவார்கள். அவர்களிடத்திலே தான் நாங்கள் செல்ல வேண்டும். வேறு எந்த பல்கலைக்கழகங்களுக்கு சென்றாலும் அந்த அறிவை பெற முடியாது. காமிலான ஷேகுமார்களிடத்திலே தான் அதற்குரிய திறப்பு இருக்கிறது. அவர்களை நாங்கள் அணுக வேண்டும். இன்று ஷேகுமார்களை அணுகிறார்கள். எந்த நோக்கத்தோடு? உலக நோக்கத்தோடு. வாழ்க்கையிலே பரக்கத்து வரணும், வியாபாரத்திலே எனக்கு பரக்கத்து வர வேண்டும், துவா செய்து கொள்ளுங்கள். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, துவா செய்து கொள்ளுங்கள். அல்லது எனது மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லது ஒரு பெண் குழந்தை கிடைக்க வேண்டும், ஒரு அழகான வீடு கிடைக்க வேண்டும், நான் நோயாளியாக இருக்கிறேன், எனது நோய் சுகமாக வேண்டும், துவா செய்து கொள்ளுங்கள். இப்படி உலக நோக்கங்களுக்காகத்தான் இன்று ஷேகுமார்களை மக்கள் நெருங்குகின்றார்களே தவிர எனக்கு அல்லாஹ்வை காட்டித்தாருங்கள், அல்லாஹ்வினுடைய அது சம்பந்தமான ஞான அறிவுகளை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த நோக்கோடு யாரும் அவர்களை நெருங்குவதில்லை. அதனாலே அவர்கள் மௌனிகளாக இருந்து விடுகின்றார்கள். அவர்கள் அதனை யாருக்குமே சொல்லிக் கொடுப்பதில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைஞானம் என்பது அது உண்மையானதுதான். அது தவறானது, பிழையானது என்று சொன்னால் வதீஃபா யாக்கூத்தியாவிலே நிறைய இறைஞானங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதுவும்
தவறானது, அங்கேயும் பிழைதான் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டி வரும். அதே போன்று ஷாதுலியா தரீகாவை சேர்ந்த ஷேகுமார்கள் இந்த ஞானங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள், அதுவும் பிழை என்று சொல்ல வேண்டி வரும். அபுல் ஹசன் ஷாதுலி நாயகமன் அவர்களும் ஏராளமான இறை ஞானங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள், அவர்களையும் குறை காண வேண்டி வரும். நமது அறிவுக்கு தென்படவில்லை என்றால் நமது அறிவுக்கு அது பிழையாக தோன்றலாம், ஆனால் அந்த நல்லடியார்களுடைய அறிவுக்கு அது முற்றிலும் உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்னாசு ஆதாவு மா ஜஹிலு, மனிதர்கள் தாங்கள் அறியாதவைகளுக்கு அவர்கள் எதிரிகள். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியாவென்றால் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார், அப்படி ஒன்று இல்லை என்று தான் சொல்லுவார். இது நான் சொல்லக்கூடியதல்ல, ஹதீஸிலே வரக்கூடியது. இவ்வாறு நாம் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஷேகுமார்கள் எல்லாம் இப்படியான அறிவு ஞானங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள், அவர்கள் தான் இதனை எடுத்து பேசி இருக்கின்றார்கள். சில சூஃபியாக்கள் கூறுகின்றார்கள், எவ்வாறென்றால் பார்வையை இழந்த ஒரு மனிதனுக்கு, குருடனுக்கு இரவும் பகலும் ஒன்றுதான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது அவனுடைய கண் பார்வை குருடாக இருப்பதனால் அவனுக்கு பகலின் வெளிச்சத்தை கண்டுகொள்ள முடியாது, இரவின் இருளை அவனால் பார்க்க முடியாது. அவனுக்கு பகலும் இரவும் ஒன்றுதான், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இருள்மயமே தவிர வேறு ஒன்றுமில்லை. இதே போன்றுதான் சில சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இறைஞானம் தெரியாதவர்கள், இதனை மறுக்கக்கூடியவர்கள், இதனை பெறாதவர்கள் அந்த நிலைக்கு ஒப்பானவர்கள், அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் இருள்மயம் என்று நான் சொல்லவில்லை, சில சூஃபியாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆத்மீக வைத்தியர்கள். அதாவது ஒரு வைத்தியனிடத்திலே ஒரு நோயாளி சென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை கண்டுபிடித்து அவர் மருந்து கொடுப்பார். தலைவலி உள்ள ஒருவருக்கு அதற்குரிய மருந்தை கொடுப்பார், காய்ச்சல் பிடித்த ஒரு மனிதனுக்கு அதற்குரிய மருந்தை கொடுப்பார், வயிற்று வலியுள்ள மனிதனுக்கு அதற்குரிய மருந்தை கொடுப்பார், மாற்றி கொடுக்க மாட்டார். தலைவலி உள்ளவர்களுக்கு வயிற்று வலியின் அந்த மருந்தையோ அல்லது வயிற்று வலி உள்ளவர்களுக்கு காய்ச்சல்காரனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தையோ கொடுக்க மாட்டார்கள். அந்த வைத்தியர்கள் அந்த நோயாளிகளுடைய நிலையை நன்கு அறிந்தவர்கள், அவர்களுடைய நோயை அறிந்துதான் அங்கே அவர்கள் மருந்து கொடுக்கின்றார்கள். இதே போன்றுதான் காமிலான ஷேகுமார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஷரியத்துடைய அறிவை பெற்றவர்களோடு ஷரியத்து சட்டங்களை தான் பேசுவார்கள், வேறு எதையுமே பேச மாட்டார்கள். தரீகாவை விளங்கியவர்களோடு தரீகாவுடைய விஷயங்களை பேசுவார்கள், அதனுடைய உசூல்களை பேசுவார்கள். ஹகீகத்து மாரிபத்து விளங்கியவர்களோடு அந்த அறிவு ஞானங்களை பேசுவார்கள். எல்லோருடனும் எல்லாவற்றையும் அவர்கள் பேச மாட்டார்கள். மனிதனுடைய தகமைக்கு ஏற்ப, அவனின் அறிவின் தகமைக்கு ஏற்பதான் அவர்கள் பேசக்கூடியவர்கள். அவர்கள் தான் இந்த அறிவு ஞானங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை ஞானிகளில் ஒருவர்தான் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் தரீகாக்களை ஏளனமாக பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள், ஏன் குறை காணுகிறார்கள் என்றால், நாங்கள் தரீகாவினுடைய வெளிச்செயல்களை மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கந்தூரி கொடுக்கிறோம், மௌலூது ஓதுகிறோம், இன்னும் எத்தனையோ விதமான மௌலூதுகளை நாங்கள் ஓதுகிறோம். இப்படி நாங்கள் இந்த வெளிச்செயல்களை மாத்திரம்தான் அங்கே நாங்கள் செய்கிறோமே தவிர, தரீகாவிலே நாங்கள் நுனிப்புள் மேய்ந்தவர்களை போன்று அந்த வெளிரங்கமான செயல்களை செய்கிறோம். அதனுடைய உள்ரங்கத்தை நாங்கள் அறியவில்லை. ஆகவே அதனுடைய ஆழத்தை பார்க்கின்ற நேரத்திலே இறைஞான முத்துகள் எல்லாம் அங்கேதான் புதைந்து கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான அந்த இறைநேசர்கள் அதனை அடைந்து கொண்டார்கள், அதனை பெற்றுக் கொண்டார்கள். சேத்துக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய மாணிக்க கல்லை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பணத்தை செலவழிக்கிறோம். ஒரு கூலிக்கு ஆள் பிடித்து அதனை தோண்டுகிறோம், ஆழமாக தோண்டுகிறோம்.
சில சந்தர்ப்பங்களிலே அந்த சுகர்கள் எல்லாம்